Hello everyone. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டே 21 அண்ட் டே 22க்கான அப்டேட் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்படி வந்து டிராஃபிக் கொண்டு வரது அப்படிங்கிற மெத்தட்ஸ்லாம் நம்ம வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணுற நெட்வொர்க் வந்து பார்த்திங்கன்னா பின்ட்ரெஸ்ட் யூஸ் பண்ணுறோம், மீடியம் யூஸ் பண்ணுறோம், த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா பிளாகர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேஸ் பிளாட்ஃபார்மை வச்சு யூஸ் பண்ணி நம்மளோட போஸ்ட்லாம் வந்து அதில் போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு மாதத்தில், அதாவது பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு மீடியமில் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் க்ரோ ஆகுது. ஓகேங்களா. ஸோ 13 வியூஸ் கிடச்சிருக்கு, 5 பேர் வந்து பார்த்திங்கன்னா ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எப்படி வருது அப்படின்னு சொல்லி பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இந்த போஸ்ட் டைம் நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இந்த போஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கேருந்து வருது அப்படின்னு பார்க்கலாம். டிராஃபிக் சோர்ஸ். ஓகேங்களா. ஸோ ஃபேஸ்புக் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 3 வருது. ஓகேங்களா. ஸோ அது என்ன காரணம், ஃபேஸ்புக் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட்ஸ்லேருந்து மேபி வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து வந்திருக்கு. பிகாஸ் நம்ம வந்து இந்த ஃபேஸ்புக் வந்து நம்ம இன்னும் யூஸ் பண்ணல. ஸோ அதனால் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மேபி வந்து த்ரெட்ஸ்லேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து வந்துட்டுருக்கு. ஓகேங்களா. ஸோ நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா டைரெக்டாக வந்து நம்ம அமேசான் அப்டேட் லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எப்பயுமே இந்த மாதிரி மீடியம் பிளாக் போஸ்ட் அப்படி இல்லைன்னா பிளாகர் போஸ்ட் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ அனலிஸ்டிக்கில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 4ஆம் தேதி அன்றைக்கி நான் அனலிஸ்டிக்கில் வந்து என்னோடய பிளாகரை வந்து ஆட் பண்ணேன். ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 22 பேர் வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஆர்கானிக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ டைரெக்டாக ஒரு 2 பேர் பார்த்துருக்காங்க. ஆர்கானிக் சோசியல் அப்படின்னா சோசியல் மீடியா மூலிமா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 28 பேர் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துருக்காங்க. ஸோ ஆர்கானிக் சர்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து பார்த்துருக்காங்க. ஸோ மேபி வந்து பார்த்திங்கன்னா மீடியம் மூலிமா நமக்கு வந்து வந்திருக்கலாம். ஸோ வேறு போஸ்ட்லாம் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கலாம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி ட்விட்டர்லேயும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரீச்சஸ் வந்து போஸ்ட்டுக்கு வந்து கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ ட்விட்டரில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே நல்ல ஒரு ரீச்சஸ் வந்து கிடைச்சிட்ருக்கு. ஓகேங்களா. ஸோ இந்த போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு என்கேஜ்மெண்ட் கிடைக்கிது. ஓகேங்களா. ஸோ 2 என்கேஜ்மெண்ட் கிடச்சிருக்கு. அதாவது 2 லிங்க் வந்து கிளிக் பண்ணியிருக்காங்க. நம்ம போட்ட போஸ்ட்டுக்கான அந்த லிங்க் வந்துருக்கு இல்லையா, ஸோ அந்த லிங்க் வந்து 2 பேர் வந்து கிளிக் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடத்துலையுமே நமக்கு வந்து நல்ல ஒரு டிராஃபிக் சோர்ஸ் வந்து வந்துட்டுருக்கு. ஸோ த்ரெட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 107 பேர் பார்த்துருக்காங்க. ஸோ இதுவும் க்ரோ ஆகிட்டே போயிட்டுருக்குது. பின்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒரு 5000 பேர் இம்ப்ரெஷன் கிடச்சிருக்கு. என்கேஜ்மெண்ட் கம்மியாக இருக்குது. பட் அவுட்போர்ட் கிளிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 12 பேர் வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணியிருக்காங்க, 12 பேர் சேவ் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டல் ஆடியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 3000 ஆடியன்ஸ் வந்து நம்மளோட போஸ்ட் வந்து ரீச் ஆகிருக்கு. ஓகேங்களா. ஸோ இது எல்லாத்துலேயுமே நமக்கு நல்லா போயிட்டுருக்கு. இப்போ வந்து இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட அப்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் ஒரு 190 கிளிக்ஸ் வந்திருக்கு. ஓகேங்களா. டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 190 கிளிக்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு சேல்ஸ் நடந்திருக்கு. ஸோ 2 சேல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்னமும் கன்ஃபார்மாகவும் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அதை நான் லாகின் பண்ணல. பட் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அமேசான் அப்டேட்டில் இருக்கிற ஸ்டேட்டஸ். ஓகேங்களா. ஸோ இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா டெய்லியும் வந்து ஒரு 10 போஸ்ட் போடுறோம். முடியல அப்படின்னா நான் 5 போஸ்ட் கூட ஒரு நாளைக்கு போட்டு நான் நிறுத்திக்குவேன். ஓகேங்களா. ஏன்னா இப்போ நான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயுமே ஒர்க் அவுட் பண்ணணும். இதுக்காக நான் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து பார்த்திங்கன்னா 1 ஹவர் தான் ஸ்பெண்ட் பண்ணுறோம். மேபி 2 ஹவர்ஸ் ஃப்ரீயாக இருந்தேன் அப்படின்னா 2 ஹவர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்காக வந்து நம்ம ஸ்பெண்ட் பண்ணலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் வந்து உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுற டிராஃபிக் மெத்தட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா hometalk.com. ஓகேங்களா. ஸோ இதோட வேல்யூ, அதாவது ஆர்கானிக் வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மந்த்லி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 71000 பேர் வந்து பார்க்கணும் இந்த சைட்டை வந்து பார்க்குறாங்க. ஓகேங்களா. ஸோ கம்மியான பீப்புள்ஸ் தான் பார்க்குறாங்க. பட் இருந்தாலும் நாம் டார்கெட் பண்ணுற 88% பீப்புள்ஸ் வந்து பார்த்திங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்டில் தான் வராங்க. அப்படிங்கிறப்ப இந்த சைட்டை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்பவே ஈஸி. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாகர் மாதிரி தான். ஓகேங்களா. ஸோ ஒரு பிளாக் போஸ்ட் எப்படி போடுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அந்த மாதிரிலாம் கூட நிறைய போட்டுக்கலாம். ஓகேங்களா. ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா போய்ட்டு சைன் அப் பண்ணிக்கோங்க. போஸ்ட் ஏ ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்ன சொல்லலாம் கேட்டகரிஸ் இருக்கும். ஸோ ப்ராடக்ட் ரிவ்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஸோ அதை போய் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் ரிவ்யூ, அந்த ப்ராடக்ட்டை பார்த்திங்கன்னா ஒரு ரிவ்யூ தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஓகேங்களா. ஸோ டாப் 5, ஸோ இதெல்லாம் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெரியும். ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் பிட்லியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து அஃப்லேட் லிங்காக தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்ட் லிங்க் எப்படி கொடுக்குறோமோ அப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ இது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டுட்டு தேவையில்லை. நீங்கள் பிளாகரில் போட்டிங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் அந்த லிங்க்கை வந்து நீங்கள் டைரெக்டாக நீங்கள் ஈஸியாக வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ அது எப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இங்கே போஸ்ட் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். சரிங்களா. ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ணிவிட்டு இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட டைட்டில் கொடுக்கணும், இது கொடுக்கணும், அப்புறமேல் வீடியோஸ் இருந்தால் வீடியோ கொடுங்க. ஸோ போஸ்ட் கவுண்ட் எவ்வளோ இருக்குன்னு சொல்லிடும்.
பட் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இம்போர்ட் பிளாக் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து பிளாக் லிங்க் வந்து பிளாக் லிங்க் கேட்கும். ஸோ நம்மளோட பிளாக் லிங்க்கை வந்து இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நம்மளோட பிளாக் லிங்க் வந்து இங்கே கொடுத்துட்டு இம்போர்ட் போஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்போர்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா அந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்லணும். மேபி ஒரு $200 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ $200 மேலே தான் இருக்கும். ஸோ $400 வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து எவ்வளோ நேரத்தில் வந்து டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அந்த இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அது கொடுக்குறதாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். அது கண்டிப்பாக கொடுத்துதாலும் ஒரு 5 போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் வந்து ஒரு 5 போட்டுக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிறேன். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா மினிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துக்கிறேன். ஸோ இங்கே லிங்க் நீங்கள் ஆட் பண்ணால் கூட நீங்கள் வந்து இங்கே லிங்க் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஆட் லிங்க் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். பட் நான் வந்து போஸ்ட் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ நம்மளோட ப்ராஜெக்ட் வந்து போஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ வியூ பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட பிளாகில் என்னென்ன இருக்கோ அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்துடும். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அஃபிலியேட் லிங்க் அப்படியே வந்து இதில் வந்துடும். நம்ம அங்கே என்ன கொடுத்தோமோ அது அப்படியே நமக்கு வந்து அந்த வீடியோவும் இங்கே வந்துடும். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கெல்லாம் அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கோம், இங்கே பார்த்திங்கன்னா இங்கே அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கோம், இங்கே அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கோம், எல்லாமே அமேசான் அஃபிலியேட் தான் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்மளோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எந்த ஒரு இதுவுமே பண்ண தேவையில்லை. அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது வந்து போஸ்ட் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி போஸ்ட் போடுறாங்க. மெயினாக நான் சொன்ன மாதிரி தான் இது வந்து பார்த்திங்கன்னா யூஎஸ் பேஸ்டு வெப்சைட் அப்படிங்கிறனால நம்ம கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து டிராஃபிக் வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது மாதிரி யூனிக்கான வெப்சைட்டில் எடுத்து நம்ம வந்து அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் போஸ்ட் போட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நல்ல ஒரு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம டெய்லி பண்ண போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 போஸ்ட் வந்து எல்லா இதுலேயுமே போடுறோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து வீக்லி கூட இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து போஸ்ட் போட்டுக்கலாம். ஸோ இந்த வீக் போடுற போஸ்ட் இந்த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிளாக் போஸ்ட் வந்து ஒரு 30 போஸ்ட் போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 30 இல்லைன்னா 20 போடுறீங்க, எவ்வளவோ போடுறீங்க. ஓகேங்களா? ஓகே. அதை வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்ம வந்து போஸ்ட் ப்ராஜெக்ட்டில் கொடுத்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணிடணும். அதேமாதிரி மீடியமில் நம்ம ரெகுலராக வந்து பார்த்திங்கன்னா பிளாகில் என்னென்ன போஸ்ட் போடுறோமோ அதுவும் பார்த்திங்கன்னா மீடியமில் போட்டுட்ருக்கணும். பின்ட்ரெஸ்ட்டில் எப்பயும் போல் போஸ்ட் போடணும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விட்ருங்க. இப்போ மீடியமில் போடுற போஸ்ட் எல்லாத்தையும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டிங்கன்னா ஒரு லிங்காக வந்து போயிடும். அதே மாதிரி லிங்க்டின்லேயும் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட் நீங்கள் ஷேர் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அப்போ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டைம் கன்சியூம் வந்து கம்மியாக இருக்கும். அதேமாதிரி த்ரெட்ஸில் போஸ்ட் போடுங்க, இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் போடுங்க. ஸோ ரெகுலர் இதெல்லாம். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இந்த ஹோம் டாக்கில் வந்து ஈஸியாக வந்து நீங்கள் லிங்க் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை கேப்சர் பண்ணிட்டு அந்த டேட்டாஸ் எல்லாமே உள்ளே வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். மீடியமில் போஸ்ட் போட போகிறீங்க, பிளாகரில் போஸ்ட் போட போகிறீங்க. அந்த ரெண்டுமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ட்விட்டர் லிங்க்கில் நீங்கள் ஷேர் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ட்விட்டர், லிங்க்டின், ஸோ இந்த மாதிரி நெட்வொர்க்கில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். பட் பின்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் வந்து போஸ்ட் டிசைன் பண்ணி போடணும். அதுக்கப்புறமேல வந்து பார்த்திங்கன்னா இதில் த்ரெட்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்ன சொல்கிறதுனா நீங்கள் போஸ்ட் க்ரியேட் பண்ணி இப்போ வீடியோ க்ரியேட் பண்ணுவீங்க இல்லைங்களா, ப்ராடக்ட் வீடியோ. ஸோ அதை வந்து நீங்கள் வந்து இதில் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமுக்கும் அதே மாதிரி தான். ஓகே. ஸோ இன்ஸ்டாகிராம்லேயும் எனக்கு வந்து நல்ல ஒரு க்ரோத் வந்து கிடச்சிட்ருக்கு எனக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்ம என்ன ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறோமோ அதை நம்ம ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னாவே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான டிராஃபிக் சோர்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா ரெகுலராக அந்த போஸ்ட் வந்து போடுங்க. உங்களால் முடியல அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாளாச்சும் அந்த போஸ்ட் வந்து போடுங்க. ஓகேங்களா? ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம அதில் வந்து ஆக்டிவிட்டி இல்லாமல் இருக்கவே கூடாது. ஆக்டிவிட்டிஸ் எப்போயுமே இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான ஒரு ரிசல்ட் வந்து நமக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்பயும் போல தான், எந்த பெரிய அப்டேட்டுமே கிடையாது. இன்றைக்கி ஒரு வெப்சைட் மட்டும் உங்களுக்கு ஹோம் டாக் மட்டும் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஏன்னா எப்பயும் பண்ணுற ஒர்க்கை வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இனிமேட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே என்னென்ன பண்ணணுமோ அதை நம்ம பண்ணிகிட்ருக்கோம். முக்கியமாக அடுத்ததில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் பண்ண போகிறது எஸ்இஓ வந்து எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம், எஸ்இஓ அதாவது பார்த்திங்கன்னா எஸ்இஓ ஆப்டிமைஸ்டு ஒரு போஸ்ட் வந்து எப்படி போடணும், எப்படிலாம் நம்மளோட போஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஆப்டிமைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஏன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சோஷியல் மீடியாவில் வந்து எப்படி ரெகுலராக ஆக்டிவிட்டி இருக்கணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதே மாதிரி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் செலக்ட் பண்ணுறதுலையும் எந்த ஒரு டிஃபிகல்ட்டியும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்ம பண்ணுறத ரெகுலராக பண்ணிகிட்ருக்கோம். அடுத்தது பார்த்திங்கன்னா அதாவது பார்த்திங்கன்னா எஸ்இஓ பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ எஸ்இஓ பண்ணி நம்ம ரேங்கிங் பண்ண போகிறோம். இப்போ எப்படி வந்து பார்த்திங்கன்னா கூகுள் அனலிஸ்டிக்கில் போய் பார்த்திங்க அப்படின்னா இங்கே ஆர்கானிக் சோசியல்னு வந்திருக்கு பார்த்திங்களா. அது ஆர்கானிக் சோசியல் மீடியா மூலிமா வந்திருக்கு. ஸோ இங்கே ஆர்கானிக் சர்ச் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்திங்களா. ஸோ இந்த சர்ச் பண்ணால் இப்போ ஒரு கீவேர்டை போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளோட போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா சர்ச் இன்ஜினில் வந்து எத்தனாவது இடத்துல ரேங்கிங்கில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கணும். அந்த ரேங்கிங் வந்து நம்ம கொண்டு வரணும். ஸோ இதில் மட்டும் கிடையாது, சோஷியல் மீடியாலும் சரி. ஓகேங்களா? எப்படி வந்து ப்ராப்பராக அந்த ஹேஷ்டேகு, அந்த டைட்டில் எப்படி நம்ம கீவேர்டு இருக்கணும், ஸோ என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத
எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம் மெத்தட் வந்து அப்கமிங் வீடியோஸில் வந்து பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து 100 டே வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ நம்ம பண்ணிட்டு இருக்கிற வேலையை எல்லாமே நீட்டாக பண்ண போகிறோம். முடிஞ்சால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஒரு 10 வீடியோங்கிறது 5 வீடியோ அந்த மாதிரி போடலாம் ஒரு நாளைக்கு, இல்லை 20 வீடியோ கூட போடலாம். ஏன்னா நம்மளோட அக்கௌண்ட் வந்து க்ரோ ஆகிட்டே போயிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம அதே மாதிரி எஸ்இஓவும் பண்ண போகிறோம். ஓகேங்களா? எஸ்இஓ ஸ்டார்ட் பண்ணி நம்ம அதையும் பண்ணிட்டு இருந்தோம்னா அதுவும் ஆப்டிமைஸ் ஆகும். ஆர்கானிக்காகவும் நமக்கு வந்து டிராஃபிக் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஆர்கானிக் டிராஃபிக் வந்துச்சு அப்படின்னா நம்மளோட ரேங்கிங் பொசிஷன் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா சேமாக மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு எப்படி நம்ம லிங்க் பில்டிங் பண்ணலாம், என்னென்ன சைட்லாம் அதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகேங்களா? கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா லிங்க் பில்டிங் பண்ணுறதுக்கு ஒரு 100 சைட் யூஸ் பண்ண போகிறோம். டாப் மோஸ்ட்டில் இருக்கிறது, அதாவது பார்த்திங்கன்னா ஹை டொமைன் அத்தாரிட்டி இருக்கிற சைட்டாக எடுத்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா க்ரியேட் பண்ண போகிறோம். அப்போ தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பேஜ் அத்தாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பேஜ் அத்தாரிட்டி இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறப்ப ஸோ இது உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படின்னா எஸ்இஓவில் வந்து நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம். ஏன்னா டொமைன் அத்தாரிட்டினா என்னென்னு உங்களுக்கு வந்து நான் காட்டணும், பேஜ் அத்தாரிட்டினா என்னென்னு காட்டணும், அது எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுறது, எப்படி அனலைஸ் பண்ணுறது அப்படிங்கிறது எல்லா டீட்டெயிலுமே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்கமிங் வீடியோஸில் உங்களுக்கு வரும். ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.